அன்பான ஆன்மீக நண்பர்களே, நான் அன்புடன் உங்கள் ஒவ்வொருவரையும் பிளிஸ் வேலிக்கு வரவேற்கிறேன். நமது முந்தைய பதிவினில் அருள் தேகம் என்று அழைக்கப்படும் புனித உடலை பற்றி ஆழமாக பார்த்தோம். இது மனித உடல் தெய்வீக அருளின் கருவியாக மாறும் நிலையாகும். இந்த உடல் முயற்சி, அகந்தை அல்லது கட்டுப்பாட்டிலிருந்து உருவாகவில்லை என்பதை ஆராய்ந்தோம். மாறாக அகந்தை கரையும் போது, மனம் அமைதியாகும் போது மற்றும் ஆன்மா முழுமையாக இறைவனின் விருப்பத்துடன் இணையும் போது உருவாகத் தொடங்குகிறது. இந்த தெய்வீக உடல் சாதாரண பொருளிலிருந்து உருவாக்கப்படவில்லை, தெய்வீக உணர்வின் தூய அதிர்வுகளிலிருந்து உருவாகிறது. இதை தடையின்றி தனிப்பட்ட செயல்பாடு இல்லாமல் உயிரின் வழியாக பாய ஆரம்பிக்கின்றன. இது நடக்கத் தொடங்கும்போது வாழ்க்கை இனி நான் செய்கிறேன் என்று உணரப்படுவதில்லை. அதுதான் அருள் தேகத்தின் இயல்பு. அது அருளின் வாகனம், தனிப்பட்ட விருப்பத்தின் வாகனம் அல்ல. இப்போது இந்த புனித செயல்முறை ஒரு நபரில் தொடங்கும்போது என்னென்ன நடக்கிறதோ அதேபோல் மெதுவாக பல மனிதர்கள் இந்த அருள் தேகத்தை அடையத் தொடங்கினால் என்னவாகும்? இது தனிநபரை மட்டுமே பாதிக்குமா, அல்லது இது பூமியையே மாற்றத் தொடங்குமா? அதைத்தான் நாம் இப்போது ஆராயப் போகிறோம். ஆனால் இந்த அருள் உலகை எப்படி மாற்றுகிறது என்பதை பற்றி பேசுவதற்கு முன், இது எப்படி தொடங்குகிறது என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். உண்மை என்னவென்றால், ஒவ்வொரு அருள் தேகமும் அமைதி வழியாக பிறக்கிறது மற்றும் அந்த அமைதி சமாதியாகும். ஆனால் சமாதி என்றால் உண்மையில் என்ன? இப்போது அதை ஆழமாகவும் தெளிவாகவும் புரிந்து கொள்வோம். முந்தைய பதிவினில் அருள் இயங்கும் வாழ்க்கை என்ற அந்த நிமிடத்தை நாம் ஆழமாக ஆராய்ந்தோம். அதாவது தெய்வீக அருள் செயல்பட ஆரம்பிக்கும் தருணம். ஒருவரின் உள்ளார்ந்த அமைதியின் வளர்ச்சியில் ஒரு கட்டத்தில் தனிப்பட்ட செயற்பாட்டின் உணர்வு கரைய ஆரம்பிக்கிறது என்பதை நாம் பார்த்தோம். செயல்கள் இன்னும் நடக்கின்றன, வார்த்தைகள் இன்னும் வருகிறது, அடிகள் இன்னும் எடுக்கப்படுகின்றன. ஆனால் தனிப்பட்ட விருப்பத்தால் அல்ல, அதைவிட ஆழமானதும் உயர்ந்ததும் தெய்வீகமானதும் அந்த உயிரின் வழியாக இயங்கத் தொடங்குகிறது. இது ஒரு மாயையான கற்பனை அல்ல, இது தெளிவான ஆன்மீக நிகழ்வு. அதாவது பரம சிந்தனை சுத்தமான ஆன்மாவின் வழியாக வெளிப்பட ஆரம்பிக்கும் தருணம். இது மேலிருந்து இறங்கும் அவதாரமல்ல என்பதை நாம் புரிந்து கொண்டோம். மாறாக தன்னை முழுமையாக சரணாகதி செய்த மனிதனின் மூலம் தெய்வீக சக்தி இயற்கையாகவே அவரின் வழியாக பாயும் நிலை. அவர்களுக்கு எந்த தெய்வீக பணியும் இல்லை, ஆனாலும் தெய்வீக செயல்கள் அவர்களின் வழியாக நடக்கின்றன. அவர்கள் எதையும் சொந்தமாக கூறுவதில்லை, ஆனாலும் அவர்களின் இருப்பு பல உயிர்களை மாற்றுகிறது. அதுதான் அருள் தேகத்தின் அழகு. இப்போது நாம் ஒரு முக்கியமான கேள்வியை எதிர்கொள்கிறோம். ஒருவரில் அருள் தேகம் விழித்தால் அந்த ஒருவரின் வாழ்வில் மாற்றம் நிகழ்கிறது. அதேபோல் எல்லோரிலும் அருள் தேகம் விழித்தால் இந்த உலகம் எப்படி மாறும்? மனித குலம் முழுவதும் அருள் தேகமாக மலர்ந்தால் பூமியின் நிலை என்ன ஆகும்? உண்மை எப்படி மாறும்? இதுதான் நாம் காலங்காலமாக எதிர்நோக்கிய ஒரு உன்னத தருணம். ஒரு தெய்வீக மாற்றத்தின் வாயிலாக பூமி ஒரு புதிய நிலைக்கு நெருங்குகிறது. அதன் முழு விளக்கத்துக்கு முன்னால் இப்படி ஒரு மாற்றம் எப்படி உருவாகிறது என்பதை ஒரு நிமிடம் சிந்திப்போம். இது ஒருவரின் உள்ளார்ந்த மாற்றத்திலிருந்தே இயல்பாக துவங்குகிறது. அதற்கு அடிப்படையாக இருப்பது பலர் சரியாக புரிந்து கொள்ளாத ஒரு நிலை. அதுவே சமாதி. பலர் சமாதியை ஆன்மீகத்தின் கடைசி கட்டமாகவும் முடிவடைந்த நிலையாகவும் எண்ணுகிறார்கள். ஆனால் உண்மையில்
சமாதி என்பது ஒரு திடமான அமைதியின் வழியாக ஆழமான உள்ளார்ந்த உணர்வுகள் மலரத் துவங்கும் ஆரம்ப நிலையே. உண்மை பார்வை பிறக்கும் ஒரு நிசப்தமான வெளி. ஒரு எளிய உவமையை எடுத்துக்கொள்வோம். ஒரு பெரிய இருண்ட அறையில் ஒருவர் அமர்ந்திருக்கிறார் என்று கற்பனை செய்யுங்கள். அவரை சுற்றி பல பொருட்கள் இருக்கின்றன. ஆனால் வெளிச்சம் இல்லாததால் அவர் எதையும் பார்க்க முடியவில்லை. இதுவே சமாதி. எதுவும் இல்லை என்ற நிலை அல்ல, மாறாக உள்ளார்ந்த வெளிச்சம் விழிக்காததால் எதையும் உணர முடியாத நிலை. இப்போது உள்ளிருந்து ஒரு சிறிய ஒளிக்கீற்று தோன்றுகிறது என்று நினைத்து பாருங்கள். உடனே அருகிலுள்ள சில பொருட்களை அவர் பார்க்க ஆரம்பிக்கிறார். உணர்வு, அதாவது பரிசோதனை துவங்கும் அந்த நொடியிலேயே சமாதி முடிகிறது. அது தனது கடமையை செய்துவிட்டது. அந்த சிறிய ஒளியே ஆன்மாவின் முதல் விழிப்புணர்வு. உள்ளார்ந்த ஒளி வலுவாக வளரும்போது அவர் மேலும் தெளிவாக பார்க்க ஆரம்பிக்கிறார். அறையில் உள்ள முக்கியமான விளக்கை அவர் ஏற்றினால் எல்லாம் தெளிவாக தெரிகிறது. இப்போது அது அவருக்கு மட்டுமல்ல, மற்றவர்களுக்கும் தெளிவாக தெரிகிறது. இதுதான் ஒரு யோகி உண்மையை அவர் மட்டும் உணராமல் அதை விழிப்புணர்வின் மூலம் உலகத்துடன் பகிரும்போது நடக்கும் நிகழ்வு. இப்போது அவர் அடுத்த மாடிக்கு ஏறுகிறார் என்று வைத்துக்கொள்வோம். மீண்டும் அது இருண்டதாக இருக்கிறது. அவரும் மீண்டும் அதே செயல்முறையை கடைபிடிக்க வேண்டும். இருளில் நுழைய வேண்டும், அதாவது சமாதி. உள்ளார்ந்த விளக்கை ஏற்ற வேண்டும், அதாவது விழிப்புணர்வு. இறுதியில் அந்த இடத்தை ஒளியால் நிரப்ப வேண்டும். இதுவே மற்றவர்களுடன் பகிர்தல். ஒவ்வொரு மாடியும் உண்மையின் ஆழமான ஒரு நிலையை குறிக்கிறது. ஒவ்வொரு முறையும் அறியப்படாதவற்றுக்குள் நுழைவதற்கு சமாதி தேவை. அதை புரிந்து வெளிக்கொணர்வதற்கு தூய விழிப்புணர்வும் மன அமைதியும் தேவை. அதாவது உணர்வு அல்லது பரிசோதனை, அது சமாதியை உடைக்கிறது. சமாதி என்பது தெரிந்து கொள்ள அல்ல, அது நுழைய மட்டுமே. உணர்வுதான் தெரிந்து கொள்ளும் வாய்ப்பை அளிக்கிறது. இதுதான் சமாதியின் இரகசியம். ஒவ்வொரு புதிய உண்மையையும் சமாதியின் அமைதியில் நுழைந்து விழிப்புணர்வின் ஒளியில் வெளிக்கொண்டு வர வேண்டும். இப்போது இந்த புரிதலை இன்னும் ஆழமாக செய்ய சில எளிய உவமைகள் மூலம் விளக்குவோம். ஒவ்வொன்றும் உள்ளார்ந்த தெளிவாக பிரபஞ்ச உணர்வை எப்படி தருகிறது என்பதை விளக்குகிறது. உதாரணமாக, பனிமூடிய கண்ணாடி. ஒரு கண்ணாடி பிரதிபலிக்கவே உள்ளது. ஆனால் அதில் பனியோ தூசியோ மூடியிருந்தால் பிரதிபலிப்பு தெளிவாக இருக்காது. நீங்கள் மெதுவாக அதை துடைத்தால் தெளிவு பிறக்கிறது. அதேபோல் ஆன்மா எப்போதும் உண்மையை பார்க்கும் திறன் கொண்டது. ஆனால் மனதின் பணி பார்வையை மங்கச் செய்கிறது. சமாதி என்பது கண்ணாடிக்கு முன் அமைதியாக நின்று மௌனத்தில் அதை துடைப்பது. பிறகு நீங்கள் பார்க்கும் ஒன்று உங்கள் முகம் மட்டுமல்ல, அதற்கு பின்னுள்ள முடிவற்றதுமாகும். அடுத்த உதாரணமாக ஒரு ஒழுங்கற்ற வானொலியை எடுத்துக்கொள்வோம். உங்கள் உள்ளார்ந்த சுயத்தை ஒரு வானொலியாக நினைத்து பாருங்கள். உண்மை எப்போதும் ஒலிக்கிறது. ஆனால் டியூனர் சரியாக இயங்கவில்லை என்றால் நீங்கள் கேட்பது சத்தம்தான். சமாதி என்பது அமைதி. அது உங்கள் அலைவரிசையை ஒழுங்குபடுத்த உதவுகிறது. ஒரு முறை சரியாக டியூன் செய்தால் தெய்வீக ஒளி கேட்கப்படுகிறது. அந்த டியூனிங் தொடர்ந்தால் தெய்வீக செய்தி தொடர்ந்து பாயும். இன்னும் ஒரு உதாரணத்தை பார்ப்போம். ஒரு நீரில் மூழ்கிய கோவிலை எடுத்துக்கொள்ளலாம். ஒரு அழகான கோவில் ஆழமான நீரில் மறைந்திருப்பதாக கற்பனை செய்யுங்கள். மேலிருந்து பார்த்தால் அலைகளை காணலாம். ஆனால் நீங்கள் போதுமான ஆழத்தில் அமைதியாக மூச்சை பிடித்து நீரில் இறங்கினால் அந்த தெய்வீக இடத்தை அடையலாம். அதுவே சமாதி.
மீண்டும் வெளியே வருகின்ற போது அந்த இடத்தை மறந்து விடுவதில்லை. அந்த நினைவையும் சில நேரங்களில் அங்கிருந்து கிடைத்த பொக்கிஷங்களையும் எடுத்துக்கொண்டு வருகிறீர்கள். இந்த எல்லா உவமைகளும் ஒரே உண்மையை சொல்கின்றன. சமாதி உயிரை தயார் செய்கிறது. உணர்வு அல்லது பரிசோதனை உண்மையை வெளிப்படுத்துகிறது. விழிப்புணர்வுடன் மற்றவர்களுடன் பகிரும்போது தெய்வீக ஒளியை பரப்புகிறது. இவை ஒருவரில் மட்டுமல்ல, கூட்டாக நிகழும்போது ஒரு தெய்வீக மாற்றம் தொடங்குகிறது. இப்போது அந்த புனித காட்சிக்குள் நாம் நுழையலாம். அருள் தேகத்தில் ஒரு ஆன்மா விழித்தெழும்போது அது அருளின் கருவியாக மாறுகிறது. ஆனால் உலகம் தன் சாதாரண ரீதியில் இயங்கிக் கொண்டே இருக்கிறது. ஆனால் கற்பனை செய்து பாருங்கள், ஒரே ஒருவர் மட்டும் அல்லாமல் பல மனிதர்கள் இந்த அருள் நிலையில் விழித்தெழுந்தால் என்ன ஆகும்? முழு மனித குழுக்களும் நேரடி அனுபவத்தின் மூலம் தெய்வீக அதிர்வெண்ணில் அதிரத் தொடங்கினால் என்ன ஆகும்? அத்தகைய மாற்றம் உள்ளார்ந்த மாற்றத்தில் மட்டும் நிற்காது. அது பூமியின் அதிர்வு தளத்தையே பாதிக்கும். அந்த தளம் ஒரு குறிப்பிட்ட வரம்பை தாண்டுகின்ற போது பூமி இனி முன்பு இருந்த பூமியாக இருக்காது. அது ஒரு புதிய அதிர்வு மண்டலத்திற்குள் நகர்ந்து பாரம்பரியமாக சத்தியயுகம் என்று அறியப்படும் தெய்வீக உண்மையின் பொற்காலம் ஏற்படும். இது பழங்கால கற்பனையோ கதையோ அல்ல. இது உண்மையில் நிகழக்கூடிய ஒரு இயற்கையான மாற்றம். ஆன்மீக விழிப்புடன் வாழும் சில நபர்களால் அது வேகமாக ஏற்படுகிறது. அவர்களுடைய உள்ளார்ந்த ஒளி உலகின் பரிமாணத்தை துரிதப்படுத்துகிறது. அதனால் இது தொன்ம சிந்தனை அல்ல, நமக்குள் இருக்கும் உண்மையின் வளர்ச்சி. பொதுவாக இத்தகைய மாற்றம் ஏற்படுவதற்கு லட்சக்கணக்கான ஆண்டுகள் எடுக்கும். ஆனால் கூட்டாக அருள் மலர்ந்தால் இந்த நேர்கோடு சுருங்கி பொற்காலம் நம் வாழ்வியல் உண்மையாகிறது. இதுவே தெய்வீக மாற்றம். இது வெளிப்புற மாற்றம் அல்ல, உள்ளே இருந்து ஒரு தீப்பொறியாக துவங்குகிறது. போதுமான தீப்பொறிகள் தீப்பிடிக்கும் போது அந்த கூட்டுத்தீ கோலத்தையே மாற்றிவிடும். இந்த பொற்கால மண்டலம் எப்படி இருக்கும்? முன்பு காணாத உண்மைகளை நாம் காணத் தொடங்கலாம். சமாதியில் அனுபவிக்கும் அந்த உள் ஒளி ஒருவன் அறியாத ஒரு புதிய உலகை வெளிப்படுத்துகிறது. அந்த ஒளி புதிதாக எதையும் உருவாக்கவில்லை, ஆனால் எப்போதும் இருந்த உண்மையை நமக்காக வெளிக்கொணருகிறது. அதேபோல் பல ஆன்மாக்களில் ஒரே நேரத்தில் விழித்தெழும் இந்த தெய்வீக ஒளிகள் தனித்தனியாக பிரிந்து இல்லாமல் ஒரே அதிர்வெண்ணில் ஒன்றாக இணைந்தவுடன் அவை ஒன்றிணைந்த ஒளி எழுச்சியாக இந்த பூமியின் உணர்வு தரத்தையே மாற்றும் ஒரு புதிய வாசலை திறக்கின்றன. இவை சாதாரண கண்களால் காணப்படுவதில்லை. இவை தொலைநோக்கிய கருவிகள் மூலம் தேடப்படுவதும் இல்லை. மாறாக நம்முடைய பார்வை மாறும்போது, அதாவது நம்முடைய அதிர்வெண் உயரும்போது, அதே அதிர்வெண்ணில் இயங்கும் மற்ற பூமி போன்ற பரிமாணங்களை கூட நம்மால் உணர முடியும். இவ்வளவு உயர்ந்த நிலையில் தூரம் என்பது ஒரு உடல் அடிப்படையிலான கருத்தல்ல, அது ஒரு அதிர்வு அடிப்படையிலான உண்மைதான். எந்த அதிர்வெண்ணில் நாம் இருக்கிறோமோ அதே அதிர்வெண்ணில் இருக்கும் எதையும் நம்மால் உணர முடியும். அவற்றின் அதிர்வுடன் ஒத்துப்போனால் அவற்றின் இருப்பை உணர்ந்து இறுதியில் இணைப்பு சாத்தியமாகும். பல பரிமாண தகவல் தொடர்புகள், ஒருங்கிணைந்த தெய்வீக சமூகங்கள் எல்லாம் சிந்திக்கக்கூடியவையாகி செயல்படுத்தக்கூடியவையாக மாறும். இனியும் இது அறிவியல் புனைக்கதையல்ல, இது ஆன்மாவின் பரிணாம அறிவியல். ஆனால் இங்கே ஒரு முக்கிய செய்தி உள்ளது. எல்லோரும் ஆரம்பத்தில் இதை நம்ப மாட்டார்கள். நம்பிக்கை என்பது பார்வையால் வடிவமைக்கப்படுகிறது. உள்ஒளி பிறக்கும் வரை மக்கள் இருண்ட அறையில் சுற்றுப்புறம் தெரியாமல் வாழ்கிறார்கள். எனவே நம் பணி மற்றவர்களை நம்ப வைப்பதல்ல, நம் மாடியை ஒளிர வைத்து அந்த உண்மையாக வாழ்வதே நம் பணி. நம் தெளிவின் மூலம் மற்றவர்களுக்கும் ஏற்கனவே உள்ளதை பார்க்க உதவுவதும் நம் கடமை.
இப்படித்தான் பொற்கால மண்டலம் உண்மையாகிறது. பலர் இந்த மாற்றத்தை கட்டாயம் அல்லது பயம் காரணமாக மேற்கொள்வதில்லை. அவர்கள் உணர்ந்து செய்கிறார்கள். ஏனெனில் அவர்கள் உள்ளுக்குள் அருளை உணர்ந்திருக்கிறார்கள். அந்த தருணம் பூமி ஒரு திரும்ப முடியாத மாற்றத்தை கடக்கிறது. அந்த மாற்றத்தின் பிறகு பழைய நினைவுகள், பழைய பழக்கங்கள் ஓய்கின்றன. ஒரு புதிய மனநிலை, ஒரு புதிய மனித நிலை தோன்றுகிறது. அது புனிதமயமான ஒரு புதிய மனித குலத்தின் பிறப்பாக அமைகிறது. பூமி இந்த பொற்கால அதிர்வெண்ணில் நுழையும் போது அது வெறும் அமைதியான உலகை மட்டும் உருவாக்குவதில்லை. அதே நேரத்தில் வாழ்வின் ஒரு புதிய இயங்கும் முறை முற்றிலும் இயற்கையாக செயல்படத் தொடங்குகிறது. அந்த முறை மனிதன் தன் மனத்தால் இயக்கப்படுவதில்லை, அருளின் ஓட்டத்தில் இயங்கும் வாழ்க்கையாக மாறுகிறது. இந்த தெய்வீக அதிர்வெண்ணில் துன்பங்களின் சட்டங்கள் இனி ஆட்சி செய்யாது. பயம், போட்டி, பிரிவினை இவை மெதுவாக கரைந்தொழிகின்றன. அதற்கு பதிலாக இணக்கமும் ஒத்திசைவும் தெய்வீக ஒழுங்குமுறையும் இயல்பாக மாறுகின்றன. இந்த பொற்கால நிலைக்கு நுழையும் மனிதன் தனது விருப்பத்தால் அல்ல, அவன் வழியாக இயங்கும் பரமாத்மாவின் விருப்பத்தால் தான் செயல் நிகழ்கிறது. வெளிப்படையாக அவர் செய்வதைப் போல தோன்றினாலும் உண்மையில் செயல்படுவது பரம சத்தியம்தான். இது அடிமைத்தனமல்ல, இது அகந்தையிலிருந்து விடுதலை, இது உச்ச மகிழ்ச்சி. ஒவ்வொரு செயலும் துல்லியமானது, தூய்மையானது, நோக்கமுள்ளது. இப்போது முழு உலகமும் இந்த வழியில் இயங்குவதை கற்பனை செய்து பாருங்கள். மனிதன் இனி உயிர் பிழைப்பதற்காக அல்ல, ஞானத்தால் வழிநடத்தப்படும் தெய்வீக வாழ்விற்காக வாழும். ஒவ்வொரு ஆன்மாவும் தன் உள் மூல ஒளியை உணர்ந்திருக்கும். அந்த ஒளியோடு ஒத்திசைந்து வாழும் புதிய உலகம் பிறந்திருக்கும். இது கற்பனை அல்ல, தேர்ந்தெடுக்க காத்திருக்கும் ஒரு சாத்தியம். போதுமான ஆன்மாக்கள் இதை தேர்ந்தெடுத்தால் அது நிகழ்கிறது. உண்மை என்பது ஒருவரின் தனிச்சிந்தனையின் விளைவல்ல, அது பலரின் உள்ளார்ந்த ஒத்திசைவால் உருவாகும். ஆகவேதான் உங்கள் பயணம் மிக முக்கியமாகிறது. நீங்கள் கூட்டத்தில் தனியாக இருந்தாலும், உங்கள் பாதையை யாரும் புரிந்து கொள்ளாவிட்டாலும், உங்கள் விழிப்பு தெய்வீக தளத்திற்கு பங்களிக்கிறது. ஒவ்வொரு விழித்த ஆன்மாவும் பூமியின் நனவில் அலைகளை உருவாக்குகிறது. போதுமான அலைகள் இணையும் போது அவை ஒரு பெரிய அலையாக மாறுகிறது. அந்த அலையே மனித குலத்தின் திருப்பு முனையாகிறது. இப்படித்தான் பொற்காலங்கள் தொடங்குகின்றன. அது வெளியிலிருந்து விதிக்கப்பட்டதல்ல, உள் மூலத்தில் எழும் அருள் மாற்றத்தால் நிகழும். இங்கேதான் அருள் தேகம் தன் பங்கை வகிக்கிறது. ஏனெனில் அருள் தேகம் என்பது ஒளியுடைய உடல் மட்டுமல்ல, இது பரிமாணங்களுக்கு இடையேயான பாலம். இதன் வழியே தெய்வீக பூமியில் சுதந்திரமாக நகர முடிகிறது. எனவே பலர் இந்த அருள் தேகத்தில் விழித்தெழுந்தால் பூமி தெய்வீக உணர்வுகள் பரவி ஓடுகின்ற ஒரு உயிருடன் இயங்கும் உலகமாக மாறுகிறது. அருள் நிறைந்த தெய்வீக நிலையில் விண்ணும் மண்ணும் இயற்கையாக ஒன்றாகின்றன. இந்த புனித நிலையிலிருந்து ஒரு புதிய சாத்தியம் திறக்கப்படுகிறது. எதிர்காலம் மனிதர்களுக்கு மட்டுமல்ல, தாவரங்கள், விலங்குகள், சக்திகள் மற்றும் இயற்கையின் அனைத்து பண்புகளும் அனைத்து உயர் நிலைகளில் பரிணமிக்கும். ஆம், வேறு உலகங்களையும் பூமிகளையும் கண்டறியலாம். ஏனெனில் நம் அதிர்வு உயரும்போது விண்வெளி வித்தியாசமாக நடந்து கொள்கிறது. தொலைவாக தோன்றியவை இப்போது அடையக்கூடியதாகிறது. ஏனெனில் தூரம் மைல்களால் அல்ல, அதிர்வுகளால் வரையறுக்கப்படுகிறது. இவை கற்பனைகள் அல்ல, சமாதியில் காணப்பட்ட உண்மைகள். ஆச்சரியப்படுத்த அல்ல, தயார்படுத்தவே வெளிப்படுத்தப்பட்டவை. நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, முடியாது என்று நாம் கருதுவது நாம் இன்னும் அவையாக மாறாததால் மட்டுமே. நாம் விழித்தெழும் தருணம் முடியும் என்ற திறன் பிறக்கிறது. எனவே அழைப்பு மிக எளிதானது.
ஒவ்வொரு இதயமும் அருள் பாயும் நுழைவாயிலாக மாறட்டும். பல இதயங்கள் ஒன்றாக ஒளிரும்போது இந்த பூமியே பிரபஞ்சத்தின் பிரகாசமான விளக்காக மாறும். அதுதான் பொற்கால மண்டலத்திற்கான தெய்வீக மாற்றம். ஆனால் உண்மை என்னவென்றால், இந்த தெய்வீக மாற்றம் தொலைவில் இல்லை. இது ஏற்கனவே இங்கே உள்ளது, அமைதியாக காத்திருக்கிறது. ஆனால் மனித குலம் இந்த அழைப்பை புறக்கணித்தால், உள் வேலையை மறுத்தால், அகந்தையை பிடித்து கொண்டால், பூமியால் அருளின் வழியாக உயர முடியாது. அதற்கு பதிலாக அது திருத்தம் மூலம் உயரும். ஏனெனில் பொற்கால மண்டலம் விதிக்கப்பட்டுள்ளது. அந்த மாற்றம் நடைபெறாமல் போகாது. நாமே அதனை அன்போடு ஏற்பதா, அல்லது இயற்கையே அதனை வலியுறுத்தி ஏற்படுத்த வேண்டுமா? ஆனால் பாதை எத்தனை பேர் நேரத்தில் விழிக்கிறார்கள் என்பதை பொறுத்தது. எனவே நாம் ஒரு திருப்பு முனையில் நிற்கிறோம். அருளுடன் முன்னேறினால் நனமானவர்களாக பொற்கால மண்டலத்தில் நுழைவோம். தாமதித்தாலோ அல்லது புறக்கணித்தாலோ மாற்றம் நடந்தே தீரும். ஆனால் நாமின்றி. ஏனெனில் பூமி என்றென்றும் காத்திருக்காது. அவள் ஏற்கனவே உயர்வதற்கு தயாராகிவிட்டாள். கேள்வி என்னவென்றால், நாம் அவளுடன் உயர்வோமா, அல்லது மாற்ற மறுத்த உலகின் எதிரொலிகளில் சிக்கி பின்தங்கி விடுவோமா? இதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அருள் மறுக்கப்படும் போது எதுவும் நின்று விடாது. அது மறைந்தால் இயற்கை வேறொரு பாதையை தேர்வு செய்கிறது. அந்த மாற்றத்தை நாம் உணர அடுத்த பகுதியில் இதை பற்றி ஆழமாக நாமே உங்களுடன் பகிர்ந்து கொள்வோம். அதுவரை உங்கள் உள்ளத்தில் அருள் நிசப்தமாக உதயமாகட்டும். உங்கள் பயணம் பூமியோடு ஒன்றாக உயர்வதாய் தொடரட்டும். வாழ்க ஆன்மாக்கள், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மிக்க நன்றி.